வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் வாழ்க்கை சிக்கல் பை. நம்ம அன்றாட வாழ்க்கை அப்டேட்டில் இது எபிசோடு 7. வழக்கம் போல் பெட் ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம பிள்ளையாண்டானுக்கு ஒரு இரும்பு சங்கிலி வாங்கிட்டு நானும் மொட்டை நண்பரும் ரொம்ப நேரமாக உரையாடல் போட்டு ஒரு மீன் வாங்கலாமேன்னு யோசித்தோம். சரி, நம்ம தான் ஒரு பேச்சுலர் ஆச்சே, அதுலேயும் ஒரு ஆம்பளை மீனாக வாங்குமேன்னு சொல்லிட்டு ஒரு மேல் ஃபைட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஒருத்தன் காக்டெயில் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தான். சரி, பேர்ட்ஸும் ஒன்று வளர்க்கலாமே, நமக்கு இந்த லவ் தான் செட் ஆகாது, லவ் பேர்ட்ஸும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காக்டெயிலில் ஆனா பெண்ணான்னு பார்த்து அதுலேயும் ஒரு மேல் பறவை ஒன்று வாங்கினேன். அதையும் நம்ம நண்பர் கூண்டுல போட்டார். அது ஏன் கீச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தா, ப்ரோ அதுக்கு பேர் இல்லைன்னா அது கீச்சு கிச்சுன்னு தான் கட்டுனாங்க. ஸோ என்னடா இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சரி போய் தொலையுது, நம்ம வீட்டில் ஒரு ஃபீமேல் இருந்துட்டு போதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பேராக ஒரு பொம்பளை பறவையும் நம்ம பிடிச்சி போட்டு வந்தாச்சு. சரி, மொட்டை நண்பர் அதை கையில் வச்சுக்கிட்டே வந்தார். அவரையும் ஒரு செல்ஃபி போட்டு நம்ம வீட்டுக்கு வரலாமேன்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த கையோட நம்ம பிள்ளையாண்டான்ட்டு அந்த புதுசாக 3 மூஞ்சியை அறிமுகப்படுத்தினேன். அவனும் வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்து முடிச்ச கையோட ஒரு போன் ஒன்று வாங்கியிருந்தேன். அதையும் அவனை வாயில கவ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நான் அவனை கூடயும் பேசி முடிச்சுட்டு இவங்க 3 பேரை வாங்கிட்டு வந்த போறாமல நம்ம பிள்ளையாண்டாங்க அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரையும் தொட்டியில் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஆண் பறவையிலையும் பெண் பறவையிலும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பொம்பளைகளுக்கு எப்பயும் போல கண்ணு அழகா இருக்கு, ஆண் பறவைக்கு முட்டை கண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட வந்த இடத்துல ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பட்டர்னானு வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல ஒரு இனிப்பகத்தில் போயிட்டு ஒரு நியூட்ரலா ப்ரௌனி ஒன்று, அப்புறம் ரோஸ் மில்க் ட்ரெஸ்லச்சஸ் ஒன்று வாங்கி போட்டுன்னு நம்ம பிள்ளையாண்ட இரவு ஒரு வாக்கிங் கூட்டு போயிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம், பை.